ஸோ இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா எப்படியும் நீங்க தம்ப்நெயில் டைட்டில பார்த்த மாதிரியே நீ நம்ம வீட்டை சமைச்சு சாப்பிட போறோம். எஸ், யாரு ப்ரோ உனக்கு சமைச்சு தரான்னு கேட்காதீங்க, நம்ம தான் சமைக்கிறோம். ஏன்னா நம்மளே சமைப்போம், இல்லைன்னா அப்பப்போ நம்ம அம்மா யாராச்சும் சமைச்சு கொடுப்பாங்க. அந்த சமைச்ச வீடியோ தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் போட போறேன். என்ன சமைக்க போறோம்னா இனி நம்ம சிக்கன் குழம்பு, அது ஹோம்மேட் சிக்கன் குழம்பு. வெளில வாங்கினா ஹைஜீனிக்கா போயிடுது, அன்ஹைஜீனிக்கா போயிடுது. அதனால வீட்லயே வாங்கிட்டு வீட்லயே செம்மையா சமைக்கிறோம். காலையில போயிட்டு நம்ம 1 கிலோ சிக்கன் வாங்கிடுவோம். 1 கிலோ சிக்கனை கட் பண்ணிட்டு நம்ம சமைக்கிறோம். அண்ட் இது வந்து கொஞ்சம் ஈஸியான சிக்கன். எப்படி ஈஸியா எங்க ஃபேமிலியா கஷ்டப்பட மாட்டாங்க. ஸோ சிக்கன் குழம்பு எப்படி ஈஸியா செய்யறதுன்னு இந்த வீடியோ பார்த்து நீங்க கத்துப்பீங்க இனிமே. அந்த ஈஸியான சிக்கனு அண்ட் ஃபாஸ்டா எவ்வளவு முடிஞ்ச அளவு எவ்வளவு ஸ்பீடா ஒரு பேச்சுலர்ஸ், ஒர்க்கு போறவங்க, வீட்டுக்கு போறவங்க, தூங்க போறவங்க, அடுத்து எங்க போறவங்களா இருந்தாலும் இந்த சிக்கன் நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா ஈஸியா சமைச்சு சூப்பரா சாப்பிடலாம். அது டேஸ்ட் வந்து சுத்தமா குறையாது, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதான் உங்களுக்கு பண்ணி அடுத்து சாப்பிட்டு கூட காட்ட போறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிதான். அப்பதான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்த வீடியோ நான் என்ன போஸ்ட் பண்றேன் அது உங்க வீட்டுக்கு வந்து சேரும். உங்க வீடுனா உங்க போன்ல வந்து சேரும். ஏன்னா நான் நிறைய வீடியோ இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் இது மே மாசம், மே ஃபுல்லா நம்மளுக்கு லீவ் தான். ஸோ லீவ் மாசத்துல நிறைய வீடியோ போஸ்ட் பண்றோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் சொல்ல வரேன். சரி, ஓகே, நம்ம சேனலுக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிரண் என்னும் நான் இன்று சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா எண்ணெயை போட்டு அடுத்து அதில் வந்து பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 2 ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ஹீட்டில் இது பண்ணிட்டு அடுத்து அதில் ஏலக்காய் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, ஏலக்காவை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா கொஞ்ச நேரம் அப்படியே ஹீட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வெங்காயம், பூண்டு, ஜிஞ்சரு, அடுத்து ஜிஞ்சர்னா இஞ்சி, அடுத்து தேங்காய், அடுத்து தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்தோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதெல்லாம் எடுத்து ஒரு 2 பட்டுன்னு பரட்டுங்க. பரட்டும் போது ஹேண்ட்ஸம் பசங்கன்னு பரட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்காகும். அதெல்லாம் நல்லா போட்டு இதில் வந்து அதான் இந்த இஞ்சி அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டுலாம் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தேவையான அளவு போட்டு அப்படியே ஒரு 2 பட்டுன்னு இருப்பேன். அதாவது கொஞ்சம் மிளகா அதெல்லாம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும், எப்படியோ தெரியும், ஆனாலும் உங்களுக்கு சொல்கிறேன். அது அந்த தேங்காய், தக்காளி இதுவும் நல்லா போட்டு நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு அப்படியே வைங்க. கொஞ்ச நேரம் அப்படியே சூடாகணும். கொஞ்சம் சூடாகி அப்படியே ஒரு 2 திருப்புங்க. கரண்டி வச்சுட்டு அப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அதை நல்லா விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அது நல்லா இதுவாகணும். அந்த அடுத்து இதுதான் நம்மளோட சிக்கன். 1 கிலோ சிக்கன் எப்படி இருக்குது, வேறு லெவலில் அப்படியே கடையில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கண்ணு முன்னாடியே கோழியை கட் பண்ணிட்டாங்க பாருங்கள், சூப்பராக இருக்கா. இதுதான் நம்மளோட 1 கிலோ சிக்கன். அண்ட் இது வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிட்டே வைங்க. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும். அந்த ஆனியன் வந்து கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலரில் வர மாதிரி, இந்த கோல்டன் கலரில் வர மாதிரி பார்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே பறக்குன்னு ஃப்ரை பண்ணிட்டு அடுத்து வந்து இது வந்து மிக்சர் கிரைண்டரில் கசகசா, அடுத்து இந்த சீரகம், அடுத்து வந்து பாருங்கள் என்னென்ன போடுறேன்னு. அடுத்து வந்து அப்படியே இது வச்சுட்டு இந்த நம்ம பண்ண வச்ச இந்த கடாயை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இது ஃப்ரை பண்ணக்கப்புறம் இது எடுத்து வெளில வச்சிடணும். வெளில கொஞ்சம் காய விட்டு அடுத்து இந்த நம்ம ஃப்ரை பண்ணதை எடுத்து நம்மளோட மிக்சர் கிரைண்டரில் அந்த கசகசா, சீரகம் அது 2த்தோட இதை போட்டு நம்ம இது பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, அப்படியே சூப்பராக போடுறோம்ல, அப்படியே அதில் போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் ஒரு அந்த பச்சை மிளகா ஒன்று போட்டு அப்படியே மிக்சரில் கிருன்னு ஒரு 2 போடுங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்ரு இங்கே பாருங்கள், ஆட் பண்ணிட்டீங்களா. வாட்டர் ஆட் பண்ணிட்டு அப்படியே ஒரு 2 மிக்சரில் அப்படியே போட்டு கிருன்னு அப்படியே சுற்றி விட்ருங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே இப்போ தான் கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அப்படியே பார்த்த கையோடு அப்படியே எடுத்து அந்த ஒரு இன்னொரு கடாயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கடாயை ஏதாச்சும் வச்சுக்கோங்க. அதில் ஆயிலு, அடுத்து கொஞ்சம் கடுகு, அடுத்து ஏதோ அந்த நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டு, அடுத்து நெய் இதெல்லாம் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நம்மளோட கரண்டி எடுத்துகிட்டு அடுத்து ஒரு 2 பெரட்டுங்க. அதையும் உங்களுக்காக தான் பெரட்டுறேன், அதை லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு கொஞ்சம் ஆயில் லைட்டாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணால் தான் அந்த இந்த கன்சிஸ்டன்சி வரும். அடுத்து நம்மளோட சிக்கன் போட வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். எஸ், சிக்கன் டின்னராக இது வருமே, வின்னர் சிக்கன் டின்னர் அந்த மாதிரி சிக்கன் போட்டுக்கோங்க. சிக்கன் லெக் பீஸில் அப்படி வேறு லெவலில் இருக்குது. போட்டு
நம்ம சிக்கன் இருக்குல்ல, அப்படியே இந்த சிக்கனை எடுத்தோமா அப்படியே எடுத்து நம்ம இதில் போட்டுக்கணுமா. அந்த மாதிரி போட்டு 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 அப்படியே ஃபுல் பண்ணி வச்சுருங்க. நம்மளோட கடாய் ஃபுல்லாகவே அப்படியே சிக்கன் தான் இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சிக்கன் போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம ஃப்ரீயாக விட்டுருணும். அது அடுத்து அது மேலே நம்ம மெயினானது நம்மளோட மசாலா, நம்மளோட காரத்தை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் இடிக்காத காரத்தை எடுத்துகிட்டு நம்ம இந்த நம்மளோட சிக்கன் மேலே அப்படியே தூவி விடணும். தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் அப்படியே இருப்பீங்க, ரொம்ப ஸ்பைசி ஆகிடும். அதனால் தேவையான அளவு போட்டு அப்படியே ஒரு 2 பெரட்டு அப்படியே டுமால்னு அப்படியே முன்னாடி பின்னாடி அப்படியே நம்ம திருத்தி விட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுத்துப்படா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி அப்படியே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில். ஓகேவா? சொல்ல மறந்துட்டேன். எங்கள் அம்மா வேறு ஏதாச்சும் போடும் போது சொல்லுமான்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டுறாங்க. அதான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இட்டுருங்க. ஓகேவா? 2000 years later. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இலையை போடுற மாதிரி நம்ம பிளேட்டு போட்டு நம்மளோட சிக்கன் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க பாருங்கள் சும்மா அப்படியே இது வந்து அப்படியே ஹல்வா மாதிரி இருக்குது. சிக்கன் ஹல்வா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க பாருங்கள் அந்த மாதிரி ஹல்வா மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் கேமரா குவாலிட்டி லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரில. இது ஹைலைட் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? மத்தியானம் சாப்பிடும் போது வீடியோ எடுக்கல. இப்போ நைட்டு தான் சாப்பிட்றேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் வெளில இருட்டாக இல்லை, பரவாயில்ல. நைட் ஆனாலும் நம்ம வியூவர்ஸ் பார்ப்பாங்கன்னு சாப்பிட்றேன். சிக்கன் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. தயவு செய்து நான் பண்ண மாதிரி பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் தான் லிவர்னு நினைக்கிறேன். பாருங்கள் வா வறுத்து வருமா வறுத்து இது கூட எங்க பாருங்க. வேற லெவல் சிக்கன் அப்படியே பஞ்சு மாதிரி உடையுது, பஞ்சு மாதிரி அப்படியே வேந்திருக்கு. வேற லெவல் பீஸ் தான் பாருங்க. இன்னும் ஒரு பைட் வச்சுக்கோங்க. சூப்பர் டேஸ்ட். அந்த தேங்காய் லைட்டாக ஃப்ளேவரு சூப்பராக இருக்குது. இந்த காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. இந்த சிக்கன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் டேஸ்ட்டு. சிக்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே உழுவுக்கு. மட்டன் வீடியோ பார்க்கலாம் மேலே கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மட்டன் வீடியோ அதோட ஈஸியான சிக்கன் ஸ்டைல். இது செம்ம டேஸ்ட்டு. இதுதான் வீடியோக்குள்ள பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ வந்து வேற லெவலில் நம்ம சிக்கன் சமைச்சு சாப்பிட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருந்துச்சு. ரியலாகவே சொல்கிறேன். நான் வந்து வீட்டில் செஞ்சதுனால டேஸ்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படிலாம் எப்பயும் சொல்ல மாட்டேன். அண்டு மட்டன் கூட செஞ்சுருப்போம். மட்டன் மாதிரியே கொஞ்சம் இதோட ஈஸியான இந்த சிக்கன் செஞ்சுருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து வேற லெவலான சிக்கனு. நீங்களும் தயவுசெய்து செஞ்சு சாப்பிட்டுங்க. ஏன்னா நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம மக்கள் வந்து நம்மளை பார்த்து சிக்கன்லாம் சாப்பிட்றாங்க, அது ஈஸியான சிக்கன்லாம் சாப்பிட்றாங்கன்னு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து ஒரு குக்கிங் வீடியோ, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி வேற அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அத்துடன் உங்களை அந்த உங்களை நன்றி, வணக்கம். அண்டு ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.